கனவுகள் என்பது வாழ்க்கையில் எந்த சாதனையின் தொடக்கப் புள்ளியும் ஆகும். நான் எஸ் ராஜன், சென்னை, தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன். குழந்தையாக இருந்தபோது எனக்கு மிகவும் மிகவும் பெரிய கனவுகள் இருந்தன. நான் பிஹெச்எல்ல ஒரு பொறியியலாளராக ஆக வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. அதுதான் என் பெரிய கனவு. ஆனால் நான் முன்னணி சமூகத்தை சேர்ந்தவன் என்பதால் பொறியியல் கல்லூரியில் சேரும் வாய்ப்பை வெறும் 0.90% குறைவாக தவறவிட்டேன். நான் என் டிப்ளோமா படிப்பை தொடர்ந்தேன் மற்றும் பிஹெச்எல்ல ஒரு பொறியியலாளராக அல்லாமல் ஒரு மேற்பார்வையாளராக சேர்ந்தேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தேன். அந்த காலத்தில் இவ்வளவு பொறியியல் கல்லூரிகள் இல்லை. எனவே ஏஎம்ஐக்கு செல்வதுதான் ஒரே விருப்பமாக இருந்தது. நான் ஏஎம்இ படித்து அதை ஒரே முயற்சியில் முடித்தேன். மற்றும் நான் நாடு முழுவதும் வெள்ளி பதக்கம் பெற்றவனாக இருந்தேன். பதவி உயர்வுகள் மற்றும் பிற வாய்ப்புகள் எனது வழியில் வரத் தொடங்கின. நான் முன்னேறினேன் மற்றும் உலகின் உச்சியில் இருப்பதைப் போல உணர்ந்தேன். அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது. எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர், எனக்கு விட அதிக வயதுடையவர், குடும்ப நண்பர், அவருக்கு இரத்த புற்றுநோய் கண்டறியப்பட்டது மற்றும் அவர் வெறும் 4 மாதங்களில் உயிரிழந்தார். அவரது குடும்பம் தெருவில் வந்து நிற்கும் நிலையை நான் நேரில் பார்த்தேன். அந்த நேரத்தில் அது எனது மனதில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது எனக்கு வேலை என்பது தீர்வு அல்ல என்று வலியுறுத்தியது. அது வெறும் தற்காலிக தீர்வாக மட்டுமே உள்ளது. 2009ஆம் ஆண்டு என் வாழ்க்கையின் மிக குறைந்த நிலையில் இருந்தேன். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன். நான் என் மனைவியையும் இழந்துவிட்டேன். அந்த நேரத்தில் தான் சித்தார்த் எனது வாழ்க்கையில் வந்தார். இன்றைக்கு அவர் என் நண்பர் அல்ல, அவர் என் கடவுளின் தூதர். அவர் வந்து எனக்கு வெஸ்டிஜை காட்டினார். கடவுளின் அருளால் நான் வெஸ்டிஜில் சேர்ந்தேன். நான் வெஸ்டிஜில் சேர்ந்த பிறகு சாதாரண மக்கள், சராசரி மக்கள், அதாவது எந்த ஒரு பெரிய பின்புலமும் இல்லாதவர்கள் கூட சிறிய சிறிய விஷயங்களை தொடர்ந்து செய்து படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மேடை இது என்பதை நான் முழுமையாக உணர்ந்தேன், ஆழமாக புரிந்து கொண்டேன். மிக குறுகிய காலத்திலேயே எனக்கு வெற்றி கிடைத்தது. என்னுடன் இருந்த அனைத்து அன்பானவர்களையும் மற்ற நிறுவனங்களில் வெற்றி பெறாதவர்களையும் கூட இங்கு இந்த மகத்தான மற்றும் அற்புதமான நிறுவனம் வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட்டில் அவர்கள் அனைவரும் இன்று கற்பனைக்கும் எட்டாத வகையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளனர். நான் சென்னை நகரில் ஐடி வளர்ச்சியடைந்த பகுதியில் 4 கோடி மதிப்புள்ள ஒரு சிறந்த வில்லாவை 650 வில்லாக்கள் மட்டுமே உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கியுள்ளேன். அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு வாழ்கிறேன். என் குழந்தை பருவ ஆசையைப் போல நான் 9 கார்கள் வாங்கியுள்ளேன். அதில் 2 கார்கள் மெர்சிடிஸ். மேலும் நான் 30 வெளிநாட்டு பயணங்களில் சுமார் 35 நாடுகளை சுற்றி பார்த்துள்ளேன். இந்த எல்லா விஷயங்களும் பொதுவாக மக்களுக்கு சற்று கற்பனைக்கு புறம்பானவை. அந்த காலத்தில் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த திரு ரோசியா அவர்களால் எனக்கு பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் எக்ஸலன்சி விருது வழங்கப்பட்டது. பல தொலைக்காட்சி சேனல்கள் என்னை நேர்காணல் செய்தன. நெட் டிவி, ஃபார் யூ, பிஹைண்ட் வுட்ஸ், புகழ்பெற்ற கலைஞர் டிவி சேனல், புதுயுகம், IBC தமிழ் நியூஸ் சேனல் உட்பட பல்வேறு ஊடகங்கள் என்னை நேர்காணல் செய்தன. இந்த எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு காரணத்தினால் நடந்தன, அதாவது ஒரு மிகச்சிறந்த மேடையினால். இது ஒரு இடம், மீண்டும் சாதாரண மக்களும் இதில் அடியெடுத்து வைத்து சிறிய படிகள் எடுத்து கற்றுக்கொண்டு வெற்றியை அடையக்கூடிய இடம். அதனால் மிகவும் நன்றி. உங்களுக்கு எல்லா சிறப்புகளும், அதாவது வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் புகழும் மதிப்பும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். மேலும் உங்களுக்கு எல்லா செல்வமும், அதாவது பொருள் செல்வம் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம், மன அமைதி, நல்ல உறவுகள் போன்ற அனைத்து வகையான செல்வங்களும் நிறைந்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டும் என்று நான் உளமாற பிரார்த்திக்கிறேன்.